ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரமோட்டர்ஸ். நம்ம இன்னைக்கு லோ பட்ஜெட்டில் தான் ஒரு வீடை பார்க்க போகிறோம். லோ பட்ஜெட்டில் அப்படின்னாக்கி 5 சென்ட் மனையோட நமக்கு ஒரு மீடியம், அதாவது நமக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுக்கு, நமக்கு ஒரு வீடு, சொந்த வீடு நமக்கு வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அழகாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த வீடை நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து அந்த வீட்டோட சரௌண்டிங் ஏரியா, அதாவது வீடுகள் இருக்குது, நல்ல சூப்பரான ஏரியா, நல்ல தண்ணி, நல்ல செழிப்பான ஏரியா. இதில் என்னென்னா நமக்கு பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வர்றதுக்கு, பைக் வர்றதுக்கு, ஆட்டோ வர்றதுக்குள்ள பாதை இருக்குது. இதுதான் அந்த பாதைங்க. ஆனால் என்னென்னா அந்த ட்ரைனேஜ்னால் உங்களுக்கு வந்து அந்த சைடில் கால்வாய் கட்டுறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டாங்க. அதுக்கு வந்து உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு கார்லேருந்து ஆட்டோ, சின்ன கார்லேருந்து ஆட்டோ வர நம்ம வீட்டு முன்னாடி வர்றதுக்கு நமக்கு இடம் விட்டுருக்காங்க. வீடை பார்ப்போம். நம்ம 5 சென்ட் மனை தாங்க. 5 சென்ட் மனையில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க. பின்னாடியும் சைட்லேயும் இவங்க இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க. அது பைக் விடுறது மாதிரி உள்ள ஒரு ஏரியா விட்டுருக்காங்க. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளால பார்க்கலாம். வீட்டுக்குள்ளால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடு வந்து நல்ல ஃபவுண்டேஷனில் ரொம்ப ஆழமாக நல்ல உறுதியாக தான் போட்டிருக்காங்க. வீடோட வாசல் பார்த்திங்கன்னா கிழக்கிருந்து ஏறுற மாதிரி வீடை அமைச்சிருக்காங்க. வீட்டுக்கு படி நமக்கு வாசல் வந்து கிழக்கிருந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிறது மாதிரி டேர்ன் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. நமக்கு ஹால் பார்க்குறோம். ஹாலில் எல்லாமே பார்த்திங்கன்னா தரையெல்லாம் சிமெண்ட் தான் போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப நீட்டாக அந்த வீடை பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக அழகாக, சொந்த வீடு எப்படி அதே மாதிரி தான் சொந்த வீடு தாங்க உங்களோட வீடு, அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு வீடு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அழகாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்குங்க. 2 பெட்ரூமுக்கு ஒரு காமனாக தான் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்டாச் எடுக்கணும்னா நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஷீட்டில் நம்ம எடுத்துகிட்டு நமக்கு ஒரு காங்கிரீட் போடலாம். ஏன்னா அந்தளவுக்கு உறுதியாக தான் இவங்க இந்த வீடை அமைச்சிருக்காங்க. ஃபவுண்டேஷன் ரொம்ப ஆழமாக போட்டிருக்காங்க. மேலே நமக்கு ரூம் எடுக்கிற அளவுக்கு இவங்க வந்து ஒரு 4 அடிக்கு மேலே தான் இவங்க ஃபவுண்டேஷன் தோண்டி இருக்கதா சொல்லியிருக்காங்க. வீட்டில் கிச்சன் பார்க்குறோம். எல்லாமே பக்காவாக நீட்டாக இருக்குது. அதாவது ஒரு வீடு எனக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து செட் ஆகுங்க. வீட்டுக்கு பின் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 சென்ட்டுக்கு மேலே தான் நமக்கு ஒரு காலி மனையாக இருக்குது. அதுலேயும் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறோம். தண்ணி டேங்க் பார்க்குறீங்க. நமக்கு வந்து கார்ப்பரேஷன்லேருந்து தண்ணி வந்து உங்களுக்கு டெய்லி சர்வீஸ் இருக்கிறதுனால தண்ணி நல்ல டேஸ்டான தண்ணிங்க. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியெலாம் எந்த சிக்கலும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. தண்ணி நல்ல டேஸ்ட்டான தண்ணி நமக்கு இந்த ஏரியாவில் கிடைக்குது. இந்த இடம்லாம் இவங்க வந்து கொஞ்சம் இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க. இதோட விலையை பார்த்திங்கன்னா 31 லட்சம் தான் கேட்குறாங்க. 31 லட்சத்துலேருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம். கொஞ்சம் எமர்ஜென்சிங்க இந்த வீடு கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால உடனே கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடை காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.